with a big round of applause. So எல்லாரும் ஒரு பெரிய கைதட்டலோட அந்த நேம் அன்வீலிங் வந்து நம்ம பண்ணிடலாம். Once again, congratulations to the whole team, John Amalan and Saranya. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வந்திருக்கிற எல்லா பிரஸ் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் பொறுமைக்காக எங்களோட பெரிய பெரிய வணக்கங்கள் நன்றி. ஸோ கண்டிப்பாக இவங்க தயாரிக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணம் பிஆர்ஓ சுரேஷ் அவர் மட்டும்தான். எனக்கு இந்த டீம் பற்றி எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களை நான் பார்க்குறேன். அதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா தளபதி அண்ணனோட ரசிகர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பாண்ட் ஆயிடுச்சு. அதை தாண்டி ஒரு நடிகராக, ஒரு நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக உங்களை நான் வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்டர் ஜான். இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்களுக்கு இல்லை இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள். அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆனால் நாங்கள் இப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம், நாங்கள் தயாரிக்க ரெடியாக இருக்கோன்றத ஒரு பத்திரிகை முன்பு வந்து சொல்லி படம் தயாரிக்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள போய் சந்திச்சுட்டு நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் என்ன, எந்த ஆக்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் இருக்குது, எந்த டைரக்டர்ஸ் கிட்ட நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்றத ஒரு நிறைய மீட்டிங்ஸ் நிறைய பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னதான் ஒரு படம் தயாரித்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து படம் தயாரிப்பதற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. முன்னாடி அப்படி இல்லை. படம் தயாரிச்சா போதும், யாராவது படம் நல்லா இருக்கும் போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க, நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், மினிமம் கேரண்டி இருக்கும், அடுத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம வித்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. நல்ல படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அது படம் ஓடினாதான் சேட்டலைட் ஓடிடி நம்ம பிசினஸ் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் நான் இங்க தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. இன்னும் எத்தனையோ ப்ரொடியூசர் புதுசா வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இதை சொல்றேன். ஏன்னா நான் இப்போ ஒரு படம் சாயாவனன் ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு 1.5-2 years ஆச்சு. இந்தியாவில் த பெஸ்ட் படம் லிஸ்ட்ல வந்து என்னோட படம் செலக்ட் பண்ணாங்க. கொல்கத்தா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலையும் ஸ்கிரீன் ஆச்சு. பட் வியாபார ரீதியா இன்னும் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அது உண்மைதான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு மக்களுக்கு நமக்கு பிடிக்கிற படத்தை இருக்கிறத விட நமக்குன்னா டெக்னீஷியன்ஸ், ஆக்டரோ இல்ல ப்ரொடியூசரோ இல்ல டைரக்டரோ நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இது வியாபாரம். ஸோ அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வெல்கம். உங்களை நான் வந்து மனமாற வரவேற்கிறேன். இருந்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. நிறைய அவார்ட் கம்பெனிஸ், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து நம்ம தளபதி அண்ணனோட ஃபேன்ஸ் கிளப்ல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இதே மாதிரி நாளைக்கு ஒரு சக்சஸ் மீட்டும் நீங்க நடத்தணும். அதுக்கு நீங்க கஷ்டப்படணும், ஈஸியா கிடைக்காது. எப்படி கஷ்டப்படணும்னா, கொஞ்சம் ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட போய் நீங்க உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசி முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகிறோமோ இல்லையோ ஃபெயிலியர் ஆக மாட்டோம். அதுதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன். அகெயின் உங்களை வெல்கம் பண்றேன். தைரியமா வாங்க. சினிமாவுக்கு உண்மையா நேர்மையா பக்தியோட வந்த யாருமே இதுவரை தோத்து போனதே இல்லைன்றது நான் பெருசா நம்புறேன். மீண்டும் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன், தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள், வளருங்கள், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மதிய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா, என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான்
ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் ஓட சிஇஓ வந்து கூட ஜான் தான். ஸோ இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் பிஆர்ஓ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸ் எடுத்து வராங்க, எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அதோட அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்னைக்கு நம்மளோட சுரேஷ் சுகு அண்ட் தர்மராஜ் பிஆர்ஓ. அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு ஃபெமிலாரிட்டி இருக்குது. ஸோ ஜான் சார் சிஇஓ ஆஃப் லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸோட சிஇஓக்கு வந்து வாழ்த்துறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கு அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இது 100% ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும் சொல்லிட்டு சார் நீங்கள் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சந்தோஷம் அதுக்காக. ரெண்டாவது விஷயம் என்னென்னா மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான விஷயம். ஏன்னா இவங்க இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா இது வந்து இந்தியன் மீடியா ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய பேக் போனாக இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா. மீடியா வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங், எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டர், எவ்வளோ எல்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு நாடோட அடுத்த ஃப்யூச்சர் என்ன வரப்போது டிசைட் பண்ணுறதே வந்து மீடியா தான். ஸோ அதோட ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இன்னைக்கு நாங்கள் மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம் வந்து மீடியா தான். ஏன்னா நான் அப்படி ஒரு ஆர்டிக்கல் அவங்க போடலைன்னா இன்னைக்கு நான் ஒரு இப்படி ஒரு பிளேயர் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணது வந்து வெளில வந்திருக்காது. எனக்கு ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் நான் வளர்கிறதுக்கு காரணம் வந்து மீடியா தான். இன்னும் சொல்ல போனோன்னா மீடியாவும் மக்களும் தாயும் தகப்பன் போல. மீடியா வந்து ஒரு எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து காட்டுதோ உலகத்துக்கு, ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தகப்பன் மாதிரி. ஸோ நாங்கள் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான். அதோட முழுக்க காரணம் வந்து மீடியா தான். ஸோ இந்த மீடியா ஹவுஸ் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஸோ ஜான்சன் நீங்கள் கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக எடுத்து போவீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா மீடியான்னு ஒரு வார்த்தை இருக்காங்க. அதோட டபுள் போனஸ் என்னென்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரே ஒரு தாய்மையோட ஒரு கேட்குறவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஜான் சார் கிட்ட, இன்னும் நம்ம நாடக கலைஞரும் அவார்ட்ஸ் வரும்போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோன்னு. பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப கலைஞர்களை ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இன்னொரு அவார்டு கூட நீங்கள் கூட சேர்த்தீங்கன்னா இன்னமும் அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து முடியும். நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கும் நம்மளோட டெக்னீஷியன்ஸ்க்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சுகுக்கும் தர்மதுரைக்கும் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வாழ்த்துக்களோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முன்கொண்டு போகலாம். ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். வந்திருக்க மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சின்ன விஷயம் அப்படின்னாலுமே எல்லாராலையுமே கொண்டு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேவை. அண்ட் இன்றைக்கி ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்சுன்றது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எங்கேயும் ஒரு ஊருக்குள்ள எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது. ஸோ இவங்க வந்து ஓகே நான் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் 2010. இப்போது 2024 இருக்கோம். இட் வாஸ் அ ஜேர்னி ஃபார் மீ ஆல்சோ. இட்ஸ் லைக் தேர் சம் பேச்சஸ் ரஃப் கோ அப்படிலாம் இருந்தது. இப்போ ஐ ஸ்டார்டட் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ். ஸோ மூவி இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன். லைக் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன். சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து எனக்கு தெரியும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see him after வெரி வெரி லாங். ஏன்னா நம்ம என்னதான் கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரியான கேதரிங்கில் பார்க்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷம். அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ. And officially you are going to launch
அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனுன்றதுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அது கொடுக்கும்போது நம்ம அடுத்து நம்ம இன்னொன்று பண்ணணும் இல்லைல்ல, லைக் பண்ணால் நமக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும். வீட்டில் அதை திரும்பி பார்க்கும் போதே அது மேலே வந்து ஒரு ஆசை வரும். ஓகே, நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணும் போது இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நான் இந்த லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன், ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட டைமை கொஞ்சம் எனக்காக ஒதுக்குங்க. ஏன்னா எனக்கு டக்குன்னு பேச வராது. அண்ட் என்னோடய டீம்லாம் சொன்னாங்க, நைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லை எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கலான்னு. நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேசினதான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, என் மனசில் இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் நான் வந்து விஜய் அண்ணன் அவரோட ஆசீர்வாதத்துடன் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, முதல்ல நான் சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் ஃபேன். இதை நான் வந்து நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எதனால் விஜய் ஃபேன், அதனால என்னென்னலாம் என் வாழ்க்கையில் வந்து மாறுச்சு அப்படின்றது இது வரைக்கும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து, எங்கள் ஃபேமிலி இஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தாத்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அண்டு அதோட ஜேர்னி அப்படியே போச்சு. எதுனால எனக்கு இந்த அட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு தெரியல. எனக்கு விஜய் சார் வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். ரொம்ப காலேஜ் படிக்கிற டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷன் சொல்லலாம், அப்படி இருந்துச்சு. அண்ட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங். ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங்னா, எக்ஸாம் எழுத போகல. அன்னைக்கு விஜய் சாரோட ஃபிலிம்னால செமஸ்டர்லாம் விட்டுட்டு என்னோடய லேப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது வந்தோன்னே அதை ஷர்ட்லாம் கழட்டிட்டு வேறு கலர் ஷர்ட் போட்டு கோயம்புத்தூர் கேஜி தேட்டருக்கு போய் அங்கே வந்து நின்றுவோம் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேன். ஸோ நம்ம ஒரு ஃபேனாக இருக்கிறனால என்ன ஆகும், எல்லோரும் என்ன கேட்டாங்க, நீ விஜய்னு சொல்கிற, விஜய் வந்து உனக்கு வந்து இது பண்ணுவாரா அது பண்ணுவாரா என் ஃபேமிலியில், அது எல்லாருக்குமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ இப்படிலாம் பேசுகிறாங்க, ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னனால என்னோடய ஃபீல்ட் அண்ட் கெரியர் வந்து நான் அப்போவே வந்து டிசைட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் என்னை வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. நானும் வந்து அவங்களுக்காக போனேன், முடித்தேன். ஆனால் என்னோடய ஃபீல்டு வந்து அதெல்லாம் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோடய ஃபீல்டு வந்து வேறு, என்னோடய தாட்ஸ் வேறு அப்படின்னு. ஸோ அந்த டைமில் இருக்கும் போது நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து அந்த மீடியா அண்ட் இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டில் we have to do something. அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி சின்ன லெவலில் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் 2016-15. அப்போது எனக்கு ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும், அந்த ஈவெண்ட் நடத்தினா என்ன மைனஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ பிளைண்டாக வந்து நம்பினோம், நிறைய லாஸ் ஆனோம். அப்போது எங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும். இப்போ மித்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி வச்சுருந்தேன், நிறைய பசங்களை பழகி வச்சுருந்தோம். ஸோ அவங்களாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எங்கிட்ட இருந்துச்சு. நைட்டு 2 மணிக்கு கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான உண்மையான யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி நாங்கள் வந்து ஒரு அவார்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன் வந்து ஒரு அவார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய இப்போ நான் வந்து சாதிக்கணுன்ட்டு இருக்கிறேன். ஸோ நான் யோசிச்சது வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க, அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி சின்ன லெவலில் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே அது கிராஜுவலாக ட்ராவல் ஆக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ சௌந்தர் சார் வந்து சொன்னார், ஒரு படம் பண்ணும்போது பிஸ்னஸ் ரீதியாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்து அனுபவம் வாங்கணும், அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைமில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை. ஸோ இன்றைக்கி அவர் சொன்னது வந்து எனக்கு அங்கே கொண்டு போய் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதை நம்ம அன்றைக்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னு. பட் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப ஆழமாக என்னோடய மனசில் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது அனுபவம் வாய்ந்த டைரக்டர்ஸ், இப்போ சார் ஆர்வி உதயகுமார் சார்லாம் வந்து இன்றைக்கி நிறைய ஸ்டார்ஸு, சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர்னு. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் இன்றைக்கி எங்களை மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டார் மாதிரி ஆட்களுக்காக வந்து அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே உட்காந்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம், பண்ணுவோம் கண்டிப்பாக. அண்ட் ஓகே, கம்மிங் பேக் டு திஸ், அந்த இந்தியா அந்த சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணி ஓகே நம்ம ஒரு 2021 சென்னையில் என்ட்ரு ஆகிறோங்க. சென்னையில் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரம் வந்து காம்படிஷன்ஸு, பயங்கரம் பாலிட்டிக்ஸு, யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை. யாருமே இருந்ததுன்னா சென்னை இஸ் அ பிளேஸ் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன். பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா, எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது, முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும். அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வர விடலை. நீ என்ன மேலே வர்றது, நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு. நான் சொல்கிறது வந்து சினி இல்லை, நான் சினிக்கு இப்போ தான் வரேன், ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த அவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி. அப்போது அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி அப்போ நான் ஒரு டிசைட் பண்ணேன், ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சார் சொன்னால் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை வச்சுட்ருக்குறாங்கன்னு. அப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்கெலாம் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எங்கள் கூட உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம். நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணால் அந்த ஒரு ஈவெண்ட்டில் பிரித்து நிறைய ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் கொடுப்போம். ஏன்னா எல்லோரும் வந்து இது பண்ண அந்த ஒர்க்கை நாங்களே பண்ணலாம். பட் இருந்தாலும் we wanted to expand the business and profits for all the families இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணோம்.